படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி. நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து ஹிலேரியஸாக இருக்கு. ஐ திங்க் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இட்ஸ் அ வெரி ஃபீல் குட். இதில் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ் தானே உங்கள் கம்பெனி பேராக தானே? ஸோ வீரா தம்பியுடைய ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ரொம்ப பொருத்தமான படம். டோட்டலி இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து என்னடா அப்படின்னு ஒரு ஏமாற்றத்தில் எல்லாரும் இருந்தாங்கல்ல, அந்த ஏமாற்றத்தை மாற்றுற வகையில் இந்த படம் இருக்குது. தலைவர் தம்பி தலைமையில் படம் எல்லாரும் பார்த்து குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கக்கூடிய பக்கா பொங்கல் ரிலீஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். படிச்சு சொன்னேனேரா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்க அப்படி. நம்ம இதெல்லாம் சொன்னா அப்புறம் அதை பத்தி எது பேசினாலுமே அங்க நடந்த மாதிரியே இங்கேயும் கரண்ட் போகுது இல்ல. படத்தை ஓகேவா பேசலாமா? படத்தை தயாரித்த கண்ணன் ரவி அவர்களுக்கு நான் போயிருக்கேன் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு துபாயில். உணவெல்லாம் நல்லா இருக்கும். இப்போ படமே நல்லா இருக்கு. ரியலி நைஸ், என்ஜாய்ட் இட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு எவ்ரி ஒன். சார் அதிதீவிர ரசிகர் போல இருக்கு. பொங்கல் தீபாவளி கூட தெரியல உங்களுக்கு இல்ல? இங்க வந்து தம்பி வந்து நிறைய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்டா எடுத்து உங்க எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க. இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும். வேற விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். இங்க பேசலாம். சரி, ஜீவா சார் தான் க்ரோ ப்ரொடியூசர். ஜீவா, யூ ராக். ஐ ஹர்ட் மம்முட்டி சாருக்கு தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. நிஜமா சொல்றேன், ஜீவா கேவ் இட் அ வெரி வெரி நைஸ் கலர். அவருக்கு இது வந்து ரியலி நைஸ் கம்பேக். குடும்பங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகனா அவர் இதுக்கப்புறம் மறுபடி வந்துடுவார். இப்போ வந்து கலாட்டா குடும்பம் அண்ட் ஃபீல் குட் என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு எங்களை அழைச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றி. ஏன்னா பொங்கலுக்கு வந்து எல்லா படமுமே நாங்கள் 2 பேரும் பார்த்துட்டோம். ஸோ ஃபைனலி வந்து தலைவர் தம்பி தலைமையில் இன்றைக்கி பார்க்கணும் நாங்களே வச்சுருந்தோம். சார் இதை கால் பண்ணி கூப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு படம் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, படத்தில் ஒரு 2 hours தான். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்ன ஸ்டோரியை குறிப்பிட்ட ஆர்டிஸ்ட்டை வச்சு ஸ்டார்டிங்கில் இப்போ படத்தில் வந்து பென்னின்னு ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நம்பகத்தன்மையாக இயல்பாக இருந்தது, யதார்த்தமாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ஒரு படம் போயிட்டு இருக்கும்போது இந்த படம் இப்படி தான் போகும் நம்ம மைண்டுக்குள்ளே ஒன்று ஓடும். அதெல்லாம் தாண்டி வந்து கொஞ்சம் டைமுக்கு அப்புறம் திடீர்னு படம் வேறு ட்ராக்கில் போக ஆரம்பிச்சிருச்சு. அதுலேருந்து ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படம். எந்த ஒரு ஆபாச வசங்களோ நம்ம யார் முகம் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லாமல் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சிரித்து ஜாலியாக ரசித்து எல்லாத்தையும் மறந்து ஒரு 2 மணி நேரம் நிம்மதியாக சிரிச்சிட்டு தேட்டரை விட்டு வெளில வரலாம்ப்பா. அதில் ஒரு சின்ன ஒரு மெசேஜோட நம்ம மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஒரு குணத்தால் அந்த குணம் இன்னொருத்தவங்களை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத முதற்கொண்டு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். வந்து யதார்த்தத்துக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது, அப்படியே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். சொந்த வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துச்சுன்னா இதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும். ஸோ அங்கே வந்து நம்ம சுகமமாக வந்து படப்பாணியில் எடுக்க முடியாது. பட் இது வந்து அதுக்கு யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லோரும் தேட்டரில் போய் படத்தை பாருங்கள். அகைன் வந்து நம்ம வந்து ரொம்ப நாள் ஆச்சு ஜீவா சார் வந்து இந்த ஒரு ஜோனில் வந்து கலகலப்பு 2ல் பார்த்தேன். ஸோ அதுக்கடுத்து அந்த ஜோனில் வந்து அவர் இருக்கார். ரொம்ப மெச்சூர்டாக பண்ணியிருக்கிறாரு. ஸோ படம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். அண்ட் ப்ரொடியூசர் கண்ணன் ரவி சாருக்கு வந்து ரொம்ப பெரிய கங்க்ராட்ஸ். படம் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸ் ஆகும் சார். இதுக்கு அடுத்து நீங்கள் அடுத்தடுத்த படங்கள் நிறைய ரிலீஸ் பண்ண போகிறீங்க. எல்லாமே சக்ஸஸ் ஆகும். என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி சிஸ்டர், நீங்களும் சொல்லுங்கள். அண்ட் படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அந்த 2 hours வந்து எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இட்ஸ் வெரி என்டர்டைனிங். அண்ட் எல்லா ஃபேமிலிஸும் கண்டிப்பாக வந்து இந்த படம் பாருங்கள். ஏன்னா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் செம்ம ஜாலியாக ஒரு 2 hours வந்து உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஃபிலிம். ஸோ அண்ட் ஜீவா சார் வந்து இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் லைக் ஹீஸ் கம்மிங் பேக் டு ஹிஸ் ட்ராக்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ என்டர்டைனிங்காக செம க்யூட்டாக சாமா எல்லாமே பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் அஸ் சச் நைஸ் ஃபிலிம். அண்ட் தேங்க்யூ.
It's all thanks to Kannan Ravi sir for giving this moment So to thank enjoy. you Kannan Ravi sir for giving us such wonderful film and எல்லாருமே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க and என்ஜாய் பண்ணுங்க. Bye. Thank you so much. Thank you. Sir, ready? ஜீவாக்கு ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு ஹிட் ஃபிலிம், நல்ல ஒரு காமெடி ஃபிலிம். ரொம்ப பொங்கலுக்கு வந்து எல்லோரும் சிரிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஒரு இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு சின்ன விஷயந்தான், அந்த கண்டென்ட்டை எடுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது அந்த டைரக்டரை வந்து ரொம்ப பாராட்டணும். ஆக்சுவலாக இஸ் அ மலையாளி இல்லை, மலையாள டைரக்டர். ஆக்சுவலாக ஏற்கனவே ஒரு மலையாள படம் பண்ணியிருக்காரு. யா ஃபில்மி இட் இஸ் ஃபேமிலின்னு எல்லோரும் படிப்பாங்க அந்த படம். அது வந்து அது நான் பார்க்கல, பட்டு இப்போ அந்த படத்தை போய் பார்க்கணுன்னு தோணுது. ஏன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாருன்னு தெரியுது. அவருடைய டச்சஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூஸ்வலாக இல்லாமல். பார்த்த முகம்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் 3 பேர் தான் அந்த டேஸு. ஜீவா, தம்பி ராமையா அண்ட் இளவரசு, இவங்க 3 பேர் தான் பார்த்த முகங்கள். மற்ற எல்லாருமே ஒரு புதுமுகத்தை வச்சு, ஆனால் இவ்வளோ கிளியராக இவ்வளோ அற்புதமாக ஒரு பர்ஃபார்மன்ஸை வாங்கியிருக்காரு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த ஹோல் டீம். கண்டிப்பாக படம் வந்து ஒரு ஜாலியாக பொழுது போகணும், வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம். ஹாய் வணக்கம், என் பேர் உபாஸ்னா. இன்னைக்கு ட்ரிபிள் செலிப்ரிட்டி ப்ரீமியரில் வந்திருக்கு. அண்ட் டுடே ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் கலாட்டா குடும்பா அவார்ட்ஸில் they have conducted this. And this movie is extremely interesting and புது கதை மாதிரி வந்திருக்கு. And generally ஒரு கமர்ஷியல் மூவினா ஸ்டோரி பற்றி யாரும் they don't look into it, and this has got a very interesting story. ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரொம்ப லாஃப் ராயாட்டாக இருக்குது. அண்ட் இட்ஸ் எப்போவுமே ஃபன் டு வாட்ச் காமெடி மூவிஸ். அண்ட் ஐ திங்க் எவ்ரி ஆக்டர் ஹேஸ் ஆக்டட் amazingly. And thank you for giving us this show and for watching us this amazing show. ஒரு நல்ல படத்தை தயாரிச்சிருக்க கண்ணன் ரவி சாருக்கு ஒரு பெரிய நன்றி. அப்புறம் இயக்குனர் நிதிஷ் ஒரு அழகான படத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்குறேன். தொடர்ச்சியாக மாஸ் படங்களை, கமர்ஷியல் படங்களை, பிரம்மாண்டமான படங்களை பார்த்து அதிலே மகிழ்ந்து இருக்கிற நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப இயல்பான படங்களை பார்த்துருக்கோம். அது KTVலையும் சன் டிவிலையும் பார்த்து இந்த மாதிரி படங்கள் ஏன் மறுபடியும் வரலை அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது மலையாள படங்களை பாருங்கள், ரொம்ப ஃபீல் குட்டாக இருக்குது, ரொம்ப யதார்த்தமாக இருக்குது, ரொம்ப சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குது. இப்போ இது 10 வருஷம் முன்னாடி எங்கள் ஊரில் பண்ணிட்டாங்களேங்க அப்படிங்கிற பதில் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ எங்களால் பண்ண முடியும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய படங்கள் அதை நிரூபிச்சு வருது. அந்த பட்டியலில் டிடிடி ஒரு புதிய பரிணாமத்தை கொடுத்து மலையாள சினிமா, தெலுங்கு சினிமா, கன்னட சினிமான்னு இல்லை, சினிமாவே நல்லாவே தான் இருக்கும், அதை தமிழ்லேருந்தும் கொடுக்க முடியுங்கிற ஒரு பெரிய அழகான உதாரணமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. படம் ரொம்ப யதார்த்தமாக நம்ம வீட்டில், பக்கத்து வீட்டில், எதிர்த்த வீட்டில் நடக்கிற நம்ம பார்த்த சம்பவங்களை நம்ம திரையில் வந்து பார்க்குற அனுபவத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப அழகான படம். எல்லோரும் போய் தியேட்டரில் பார்த்து சில விஷயங்களை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த படத்தில் இருக்குது. படக்குழு எல்லாருக்கும் பெரிய பெரிய வாழ்த்துகள். எல்லோரும் நிச்சயமாக இந்த பொங்கல் விடுமுறையை டிடிடி திரைப்படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ஸோ இந்த பொங்கலுக்கு டிடிடி வந்திருக்கு. ஸோ ஜீவா ப்ரோக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி படம். அண்டு நம்ம நிறையா சிரிக்கலாம். அண்ட் பொதுவாக படம் அப்படின்னா ஒரு ஹீரோ இருப்பார், ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, ஒரு காமெடியன் இருப்பார், ஒரு வில்லன் இருப்பார். அப்படின்றத பிரேக் பண்ணி ஒரு ஊரே காமெடியன்ஸாக, ஒரு ஊரே வந்து ஹீரோவாக, ஒரு ஊரே வந்து வில்லன்ஸாக, இப்படி வந்து நிறையா கேரக்டர் இருக்கிறது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அண்ட் படம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு கதை, ஆனால் வந்து அதோட தீமும் அதை வந்து நிதிஷ் டைரக்டர் வந்து எடுத்த விதமும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் கண்டிப்பாக கண்ணன் ரவி சாரோட முதல் ரிலீஸ் இந்த படம். அண்ட் ஃபீல் குட் என்டர்டெய்னர்ஸ் நம்ம வீரு ப்ரோ. ஸோ அவரோடதும் அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பரான படம். ஃபேமிலியோடு நம்ம பொங்கலை எப்படி கரும்பாக இனிக்குமோ அதே மாதிரி தலைவர் தம்பி தலைமையில் அட்டகாசமாக இருந்தது. ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம், அவ்வளோ ஜாலியான படமாக இருந்தது. இந்த படத்தில் வந்து எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இல்லை, எல்லாமே ரொம்ப லைவாக இருந்தது. அதாவது வேணும்னே துணுக்கிற மாதிரி இல்லை எந்த சீன்ஸுமே. இதில் வர ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும், ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒரு ஃபினிஷிங் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டரும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி கடைசியில் ஒவ்வொரு ஃபினிஷிங் இருக்குது. இதில் ஃபைட்டு, அதாவது வல்கரான சீன்ஸு,
தேவையில்லாத டபுள் மீனிங்கு, சாங்கு, ஃபைட்டு, அந்த மாதிரி தேவையில்லாமல் ஃபைட்லாம் எதுவுமே இல்லை. அழகாக ஒரு லைவாக போகுது. இந்த படம் வந்து ஜீவா சாருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்தை அட்டகாசமாக நல்ல படத்தை செலக்ட் பண்ணி, நல்ல ஆர்டிஸ்ட் இது பண்ணி, நல்ல டைரக்டர் இது பண்ணி, நல்ல லொக்கேஷன்லாம் பண்ணி அதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ண திரு கண்ணன் ரவி சார் அவருக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அவர் மேலும் மேலும் நிறைய படங்கள், வெற்றி படங்கள் பண்ணி பெரிய அளவில் மக்களுக்கு வந்து சந்தோஷத்தை, ஹாப்பியாக கொடுக்கணும். வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அண்ட் வெறும் ஜோக் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தில் முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. என்னதான் மனுஷங்களுக்குள்ள பெரிய ஈகோ இருந்தாலும் இயற்கைன்னு ஒரு விஷயம் எல்லாத்தையும் அதை தரமட்டமாக்கிடும் அப்படின்னு சூப்பராக கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், குடும்பங்கள் கொண்டாடும் தரமான படம். குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ் UAE இணைந்து நடத்தும் இந்த ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட் இந்த திரைப்படம் TTT வந்து வெற்றி பெற கடவுளை வேண்டிக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். லவ் யூ ஸோ மச். Bye. Love you all. Happy காணும் பொங்கல். லவ் யூ. எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த 333 படம் வந்து பார்த்தது ரொம்பவே ஒரு லைவ்லியாக ஃபன் என்டர்டெய்னிங் மூவியாக இருந்தது. இந்த பொங்கலே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஐ திங்க் திஸ் அ வெரி குட் மூவி டு வாட்ச் இந்த பொங்கலுக்காக. ஏன்னா எதுவுமே பேசாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபேமிலி என்டர்டெய்னிங்காக ஒரு நார்மலாக ஒரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு ஊரில் இருக்கிற ஜனங்களோட லைஃப் பற்றி வந்து இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து மலையாளம் டைரக்டர் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் மலையாளம் டைரக்டர்ஸ் கொஞ்சம் லைவ்லி படமாகவே எடுப்பாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன்னாக இருந்தது. ஜீவா சார் வந்து இந்த படத்தில் டோட்டல் கேப்டன் ஆஃப் த ஷிப்புன்னு சொல்லணும்னா அந்த படம் ஃபுல்லாக எடுத்து போனதே வந்து ஜீவா சார் தான். ஸோ அது ரொம்பவே ஃபன்னாக இருந்தது. இந்த படம் பார்க்கும்போது நல்லா ஜாலியாக வந்து சிரித்தோம். கண்ணன் ரவி சார் இந்த படம் வந்து ரொம்ப நல்லா எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு த என்டையர் டீம். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக போயிட்டு இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. குடும்பம் கலாட்டா அவார்ட்ஸ்க்கும் அண்ட் ஃபீல் குட் என்டர்டெயின்மெண்ட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தில் எங்களை கூப்பிட்றதுக்கு, உங்கள் கூட எல்லாம் சேர்ந்துட்டு இந்த பொங்கல் கொண்டாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது இந்த படம் மூலியமாக. நன்றி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓப்பன் மைக் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் மறக்காம அமைக்கிருங்க.